தமிழ்நாட்டில் ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறுவதாகவும் மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் எனவும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறுகிறது. வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வேட்புமனு தாக்கல் மார்ச் 30ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 6ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. வேட்புமனு பரிசீலனை ஏப்ரல் 7ஆம் தேதி நடைபெறும் நிலையில் வேட்புமனுவை திரும்பப் பெற ஏப்ரல் 9ஆம் தேதி கடைசி நாள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ஒரே கட்டமாக ஏப்ரல் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. நாளையே வேட்புமனு தாக்கல் தொடங்குகிறது. கேரளத்தில் ஏப்ரல் 9ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. மேற்கு வங்கத்தில் 2 கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. முதல் கட்ட வாக்குப்பதிவு ஏப்ரல் 23ஆம் தேதியும் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு 29ஆம் தேதியும் நடைபெற உள்ளது. அசாமில் ஒரே கட்டமாக ஏப்ரல் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. ஐந்து மாநிலங்களிலும் மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. வரும் தேர்தலில் தபால் வாக்கு எண்ணிக்கை முறையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. வழக்கமாக முதலில் தபால் ஓட்டுகள் எண்ணப்படும் நிலையில் இந்த முறை கடைசி சுற்றுக்கு முன்பாக எண்ணப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முதல் முறையாக வேட்பாளர்களின் வண்ண புகைப்படங்கள் இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வாக்குச்சாவடிகளில் குடிநீர், கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படும். வாக்குச்சாவடிகளில் செல்போனை வைத்துச் செல்ல பாதுகாப்பு அறை அமைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் 1200 பேர் மட்டுமே வாக்களிக்கக்கூடிய வகையில் ஏற்பாடு. தேனி வருசநாடு மலை பகுதிகளில் உள்ள வெள்ளி மலையில் 5 பேர் மட்டும் வாக்களிக்க வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தேர்தல் தொடர்பான அனைத்து தகவல்களையும் ACI-NET என்ற ஒரே செயலியில் தெரிந்து கொள்ளலாம். 2 மணி நேரத்திற்கு ஒருமுறை வாக்கு சதவீதம் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மொத்தம் 5,67,00,000 வாக்காளர்கள் உள்ளனர். தேர்தல் நடைபெறும் 5 மாநிலங்களில் 17.4 கோடி பேர் வாக்களிக்க உள்ளனர். தமிழ்நாட்டில் சுமார் 75,032 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்படுகின்றன. வாக்குச்சாவடி மையங்கள் 100% வெப்காஸ்டிங் செய்யப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 5 மாநிலங்களில் 25 லட்சம் தேர்தல் பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். தேர்தல் நடைபெறும் 5 மாநிலங்களில் 8.5 லட்சம் பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். தமிழக சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளன. இனி தமிழக அரசு காப்பந்த அரசாக மட்டுமே செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் நடத்தை விதி காரணமாக தனிநபர்கள் உரிய ஆவணங்களின்றி 50,000 ரூபாய்க்கு மேல் ரொக்கமாக எடுத்துச் செல்லக்கூடாது. ஓட்டுக்காக வாக்காளர்களுக்கு மது, பணம், பரிசு பொருள் கொடுக்கக்கூடாது எனவும் தங்களுக்கு வாக்களிக்கச் சொல்லி யாரும் வாக்காளர்களை மிரட்டக்கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் அரசு வாகனங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் தங்களின் அரசு கார்களை தலைமைச் செயலகத்திலேயே ஒப்படைக்க வேண்டும். தேர்தல் முடியும் வரை புதிய திட்டங்களை அறிவிக்கவோ, நிதி ஒதுக்கவோ அல்லது அடிக்கல் நாட்டவோ அனுமதி இல்லை. அரசு செலவில் ஆளும் கட்சியின் சாதனைகளை விளம்பரப்படுத்தக்கூடாது. அரசு அலுவலகங்களில் உள்ள அரசியல் தலைவர்களின் படங்கள் மறைக்கப்பட வேண்டும். மதம், சாதி ரீதியாக வாக்கு சேகரிக்கக்கூடாது. வழிபாட்டு தலங்களை பிரச்சாரத்திற்கு பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. விதிமுறைகளை மீறும் வேட்பாளர்கள் மற்றும் அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் ஆணையம் எச்சரித்துள்ளது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து MLA அலுவலகங்களும் பூட்டி சீல் வைக்கப்பட்டது.
தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் மதுரை வரிச்சூர் அருகே 2 லட்சம் ரூபாய் பறிமுதல். உரிய ஆவணமின்றி கொண்டு செல்லப்பட்ட நிலையில் நடவடிக்கை. 5 மாநில தேர்தல் பணிகளில் ஈடுபட மத்திய அமைப்புகளுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. வருமான வரித்துறை, CRPF, தபால் துறை, விமானத்துறை, கடலோர காவல் படைக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ஆன்லைனில் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என மாநில தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தெரிவித்துள்ளார். தாக்கல் செய்ததற்கான படிவத்தை தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் நேரில் வழங்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழ்நாடு, புதுச்சேரிக்கு தனித்தனியாக தேர்தல் நடத்துவதில் உள்நோக்கம் இருக்கிறது. புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் புதுச்சேரியில் இரவு 10 மணிக்கு மதுக்கடைகள் மூட வேண்டும். மதுபான கடைகளை மூட புதுச்சேரி கலால் துறை உத்தரவிட்டுள்ளது. வரும் 17ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை திமுக வேட்பாளர் நேர்காணல். முதல் நாளில் புதுச்சேரி, காரைக்கால் வேட்பாளர்களுக்கு நேர்காணல் நடைபெறும் என திமுக தலைமை அறிவித்துள்ளது. சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு அதிமுக சார்பில் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை குழு, தேர்தல் பிரச்சார குழு உள்ளிட்ட குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தொகுதி பங்கீட்டு குழுவில் KP முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன், SP வேலுமணி மற்றும் வளர்மதி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இதேபோல் அதிமுக தேர்தல் பிரச்சார குழுவில் தம்பிதுரை MP, தலவாய் சுந்தரம், செல்லூர் ராஜு, முன்னாள் சபாநாயகர் தனபால் உள்ளிட்ட 11 பேர் உள்ளனர். தேர்தல் சம்பந்தப்பட்ட விளம்பர பணிகளை மேற்கொள்ள முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் உட்பட 8 பேர் கொண்ட குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது. தேர்தல் சட்டக்குழுவில் CV சண்முகம், இன்பதுரை உள்ளிட்ட 5 பேர் இடம்பெற்றுள்ளனர். இதேபோல் அதிமுகவில் ஆட்சி மன்ற குழுவில் திருத்தம் செய்யப்பட்டு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சி மன்ற குழுவில் அவைத் தலைவர் தமிழ்மகன் உசேன் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் இடம்பெற்றுள்ளனர். கரூர் சம்பவம் தொடர்பாக டெல்லியில் உள்ள CBI அலுவலகத்தில் 3வது முறையாக ஆஜரான விஜய். சுமார் 7 மணி நேரம் விஜயிடம் CBI அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். CBI அலுவலகத்திலிருந்து வெளியே வந்த விஜய் காரின் மேல் நின்று தொண்டர்களை பார்த்து கையை அசைத்தார். விஜயை பார்த்ததும் தொண்டர்கள் ஆரவாரம் எழுப்பி காரை பின்தொடர்ந்து சென்றனர். NDA கூட்டணிக்கு தமிழக வெற்றிக் கழகம் சென்றாலும் திமுகவிற்கு எந்த பாதிப்பும் இருக்காது என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். NDA கூட்டணி சேரன்ற மாதிரி சொல்றாங்க, நிறைய பேர் சொல்றாங்க. அப்படி சேர்ந்தா திமுக கூட்டணிக்கு எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படாது? எந்த விதமான பாதிப்பு இல்லை. யாரோடு சேர்ந்தாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. திமுக 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறுவது உறுதியாகிவிட்டது. மக்கள் தீர்மானித்து விட்டார்கள். இடையில போறதெல்லாம் பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி. அதை பற்றி நாங்கள் கவலைப்படுவோம். தாவேகா தலைவர் விஜயை தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் இழுக்க பாஜக முயற்சிப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். பாஜகவின் அழுத்தத்திற்கு அடிபணிந்தால் விஜயின் அரசியல் வாழ்க்கை சூனியமாகிவிடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தாவேகாவிடம் NDA தரப்பில் யாரும் கூட்டணி குறித்து பேசவில்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம். அரசியல் தலைவர்களுக்கு குடும்ப மாண்பு முக்கியம் என தாவேகா தலைவர் விஜயை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மறைமுகமாக சாடியுள்ளார். மதுரையில் சமையல் எரிவாயு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வுக்கு எதிராக நடந்த போராட்டத்தில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். நான் திடுக்கிட்டு போறேன். அந்த வேட்பாளர் சொல்லுகிறார், என்னுடைய பெயர் என்று அவருடைய பெயரை சொல்லிவிட்டு
நான் ஒரு ஒழுங்கான குடும்பம் நடத்துகிறேன். எனக்கு ஒரு மனைவி இருக்கிறாள், எனக்கு 3 பிள்ளைகள் இருக்கின்றன. ஒரு கட்டுக்கோப்பான ஒரு இல்லறத்தை, குடும்பத்தை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். என்னை இந்த தேர்தலில் வெற்றி பெற செய்யுங்கள். ஒவ்வொரு வேட்பாளரும் இதை தவிர எதுவும் பேசவில்லை. எந்த நாட்டில் யாரும் யாரோடும் கைகோர்க்கலாம், யாரும் யாரையும் காதலிக்கலாம், பந்தங்களே கிடையாது, இஷ்டத்துக்கு வாழலாம் என்று சொல்லக்கூடிய பெர்மிசிவ் சொசைட்டி இருக்கிற அமெரிக்காவில் இனிய குடும்பங்களை நடத்துகின்ற தமிழ்நாட்டில், கண்ணகி பெருந்தேவி உலவிய தமிழ்நாட்டில், காரைக்கால் அம்மையார் உலவிய தமிழ்நாட்டில், வீரத்தாய் வேலுநாச்சியார் உலவிய தமிழ்நாட்டில் எப்படியும் வாழ்க்கை நடத்துவேன். யாரோடும் செல்வேன், யாரோடும் கரம் குறுக்குவேன், யாரோடும் மேடைக்கு வந்து நிற்பேன் என்று சொல்லக்கூடிய அந்த அபாயம் நேர்ந்திருக்கிறது. நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையத்தில் இளம் பெண் ஒருவர் அரிவாளால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் பெண்ணின் கணவரை போலீசார் கைது செய்துள்ளனர். பாலமேடு பகுதியைச் சேர்ந்த சுதாகர் என்பவருக்கும் அவரது மனைவி பேச்சியம்மாளுக்கும் கடந்த 2 ஆண்டுகளாக கருத்து வேறுபாடு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பேச்சியம்மாள் நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையத்திற்கு வந்தபோது அவரை பின்தொடர்ந்து வந்த சுதாகர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக தெரிகிறது. வாக்குவாதம் தீவிரமடைந்த நிலையில் சுதாகர் தனது கையில் இருந்த அரிவாளால் பேச்சியம்மாளை சரமாரியாக வெட்டி கொலை செய்து தப்பியதாக கூறப்படுகிறது. மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியில் பெண் உயிரிழந்த நிலையில் சுதாகர் நெல்லை சந்திப்பு காவல் நிலையத்தில் சரணடைந்தார். அவரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவையில் பெண் போலீசாருக்கு பாலியல் தொல்லை அளித்த புகாரில் சிக்கிய காவல் கண்காணிப்பாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். பாலியல் வன்கொடுமை, மிரட்டல் உள்ளிட்ட 10 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது. சென்னை புரசைவாக்கம் மாநகராட்சி மகப்பேறு மருத்துவமனையில் பிறந்த சில நிமிடங்களிலேயே வார்மர் மெஷின் தீப்பற்றியதில் பச்சிளம் குழந்தைக்கு தீக்காயம் ஏற்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பூரைச் சேர்ந்த ஆனந்த் பாபு, தனலட்சுமி தம்பதிக்கு திருமணமான 3 ஆண்டுகளுக்கு பிறகு புரசைவாக்கம் மாநகராட்சி மகப்பேறு மருத்துவமனையில் சிசேரியன் மூலம் ஆண் குழந்தை பிறந்தது. பிறந்த 10 நிமிடங்களில் குழந்தையின் உடல் வெப்பத்தை பராமரிக்க வார்மர் மெஷினில் வைக்கப்பட்ட போது திடீரென ஏற்பட்ட மின்கசிவால் இயந்திரம் தீப்பற்றியதாக கூறப்படுகிறது. இதில் குழந்தையின் தலை, நெஞ்சு மற்றும் முதுகு பகுதிகளில் 27% பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. தற்போது எழும்பூர் குழந்தைகள் மருத்துவமனையில் குழந்தைக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் மருத்துவமனை ஊழியர்களின் அஜாக்கிரதையே இந்த விபரீதத்திற்கு காரணம் என குழந்தையின் தந்தை கண்ணீர் மல்க குற்றம் சாட்டியுள்ளார். ஒரு ஹாஸ்பிட்டலு, நர்ஸு, டாக்டரு இவங்கெல்லாம் எவ்வளோ அலட்சியமாக இருந்திருக்காங்கன்னா அந்த ரூம் பற்றிக்கிட்டு போய் எரியுது, அப்புறமா இவங்க ஓடி போய் தூக்குறாங்க. அந்தளவுக்கு ஒரு அலட்சியமாக இருக்குது. அவங்க அதுக்காக தான் அவங்க குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு இருக்காங்க. அவங்க அதுக்காக தான் அந்த மதர்ஸ் ஹாஸ்பிட்டலும் தனியாகவே இருக்குது. அவங்களே வந்து இந்த மாதிரி இருந்தாங்கன்னா எப்படி? அது குழந்தை பிறந்துச்சுன்னு ஒரு சந்தோஷமாக இருக்கணும், 4 பேருக்கு ஸ்வீட் கொடுத்துருக்கணும், அந்த மாதிரி இருந்திருக்கணும். ஆனால் பார்த்தா நான் ஹாஸ்பிட்டலாக சுற்றிட்டு இருக்கேன். இயந்திர கோளாறு என மருத்துவமனை நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ள நிலையில் சுகாதாரத்துறை அதிகாரிகளும் போலீசாரும் இதுகுறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கவிஞர் வைரமுத்துவுக்கு ஞானபீட விருது அறிவிக்கப்பட்டுள்ளதையொட்டி முதல்வர் ஸ்டாலின் அவரை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்துள்ளார். 1975ஆம் ஆண்டு சித்திரப்பாவை நாவலுக்காக அகிலன் மற்றும் 2002இல் தமிழ் எழுத்தாளர் ஜெயகாந்தன் ஆகியோருக்கு ஞானபீட விருது வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தற்போது கவிஞரும் பாடலாசிரியருமான கவிஞர் வைரமுத்துவுக்கு இந்தியாவின் மிக உயர்ந்த இலக்கிய விருதாக கருதப்படும் ஞானபீட விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையொட்டி பிரபலங்கள் பலரும் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வரும் நிலையில் முதல்வர் ஸ்டாலின் பெசன்ட் நகரில் உள்ள இல்லத்தில் கவிஞர் வைரமுத்துவை நேரில் சந்தித்து வாழ்த்து கூறியுள்ளார். பாகிஸ்தானில் எரிபொருள் விலை உயர்வால் உணவுப் பொருட்களின் விலையும் அதிகரித்துள்ள நிலையில் இலவச இஃப்தார் உணவுக்காக மக்கள் கூட்டம் அலைமோதியது. கராச்சி நகரில் ரமலான் நோன்பு திறக்கும் நேரத்தில் உள்ளூர் தொண்டு நிறுவனங்கள் ஏற்பாடு செய்த இலவச இஃப்தார் உணவுகளை நூற்றுக்கணக்கானோர் பெற்று மகிழ்ந்தனர்.
பல ஆண்டுகளாக ரமலான் மாதத்தில் சாலை ஓரங்களில் தற்காலிக மேஜைகள் அமைத்து ஏழைகள், பயணிகள் மற்றும் வேலைக்கு செல்லும் மக்களுக்கு இஃப்தார் உணவு வழங்கும் வழக்கம் கராச்சியில் உள்ளது. ஆனால் சமீபத்தில் எரிபொருள் விலை லிட்டருக்கு பாகிஸ்தான் ரூபாய் மதிப்பில் 55 ரூபாய் உயர்ந்து 320 ரூபாயை கடந்ததால் அதன் தாக்கத்தால் உணவுப் பொருட்களின் விலையும் அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக இந்த ஆண்டு இலவச இஃப்தார் உணவுகளை நாடி வருவோரின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்காசியாவில் போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் அந்த பகுதிகளில் நடைபெறவிருந்த CBSE 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. நாளை 16ஆம் தேதி முதல் ஏப்ரல் 10ஆம் தேதி வரை நடைபெற இருந்த தேர்வுகள் பஹ்ரைன், ஈரான், குவைத், ஓமன், கத்தார், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளில் முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக CBSE சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன் 10ஆம் வகுப்பு தேர்வுகளும் இதே காரணத்தால் ரத்து செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஈரானின் மினாப் நகரில் உள்ள ஒரு தொடக்கப் பள்ளியில் அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்ட குழந்தைகளை நினைவு கூறும் வகையில் பல ஈரான் மாணவர்கள் டெஹ்ரானில் உள்ள ஐக்கிய நாடுகள் ஆணைய அலுவலகம் முன்பு ஒன்று கூடி போராடினர். அவர்கள் உயிரிழந்த மாணவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி இந்த தாக்குதலை கண்டித்து குரல் எழுப்பினர். ஹார்முஸ் நீரிணை விரைவில் திறக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தனது சமூக வலைதளமான ட்ரூத் சோஷியலில் அவர் வெளியிட்ட பதிவில், ஈரான் ஹார்முஸ் நீரிணையை மூட முயற்சித்தால் அதை திறந்து பாதுகாப்பாக வைத்திருக்க அமெரிக்காவுடன் இணைந்து பல நாடுகள் போர்க்கப்பல்களை அனுப்ப தயாராக உள்ளதாக கூறினார். மேலும் தேவையானால் ஈரான் கடற்கரை பகுதிகளை கடுமையாக தாக்கவும், ஈரான் படகுகள் மற்றும் கப்பல்களை தாக்கவும் அமெரிக்கா தயார் என ட்ரம்ப் எச்சரித்தார். இதற்கிடையில் ஈரானின் புரட்சிகர காவல்படை வெளியிட்ட அறிக்கையில் ஹார்முஸ் நீரிணை திறந்தே உள்ளது என்றும் அது தங்கள் கடற்படையின் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் அவர்களின் கூட்டாளிகளுடைய கப்பல்களுக்கு மட்டும் அந்த நீரிணை வழியாக செல்ல அனுமதி இல்லை என்றும் அவர்கள் வருகை கண்டறியப்பட்டால் தாக்குதல் நடத்தப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ், ஈரானின் எதிரிகள் தவிர பிற சர்வதேச கப்பல்களுக்கு ஹார்முஸ் நீரிணை திறந்தே இருப்பதாக தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு அச்சம் காரணமாக சில கப்பல்கள் அந்த வழியை தவிர்த்தாலும் பல எண்ணெய் டேங்கர்கள் தொடர்ந்து அந்த நீரிணை வழியாக பயணம் செய்து வருவதாகவும் அவர் கூறினார். இதற்கிடையில் இந்திய கொடி ஏந்திய 2 LPG கப்பல்கள் அந்த நீரிணையை கடந்து இந்தியாவை நோக்கி பயணம் செய்து வருவதாகவும் அவை மிகுந்த எச்சரிக்கையுடன் அந்த பாதையை கடந்து சென்றதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. லெபனான் தலைநகர் பெய்ரூட் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் இதுவரை 12 மருத்துவ பணியாளர்கள் உயிரிழந்துள்ளனர். மருத்துவ உள்கட்டமைப்புகள் மீது நடத்தப்படும் தாக்குதலுக்கு உலக சுகாதார அமைப்பு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் தென்கொரியாவின் கூட்டு ராணுவ பயிற்சிக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் வடகொரியா மல்டிபிள் ராக்கெட் லாஞ்சர்கள் மூலம் ஏவுகணைகளை ஏவி சோதனை செய்தது. இதனை வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் தனது மகளுடன் இணைந்து நேரில் பார்வையிட்டார். மேலும் இந்த ஏவுகணைகள் சுமார் 364 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை துல்லியமாக தாக்கியதாக வடகொரியா தெரிவித்துள்ளது. வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் மற்றும் அவரது மகள் ஜூ ஏ அந்நாட்டின் மரம் நடும் தினத்தையொட்டி பூங்காவில் மரக்கன்றுகளை நட்டனர். இந்த நிகழ்வில் கிம் ஜாங் உன்னின் சகோதரி கிம் யோ ஜாங் உள்ளிட்ட உயர்மட்ட அதிகாரிகளும் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டனர். யுக்ரைனின் ராணுவ தொழிற்சாலைகள் மற்றும் ஆற்றல் நிலையங்களை குறிவைத்து ரஷ்யா பெரிய அளவிலான தாக்குதல்கள் நடத்தியதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதேபோல் ஒரே நாளில் மொத்தம் 280 யுக்ரைன் ட்ரோன்களை ரஷ்யா தடுத்துள்ளதாகவும் அதில் 47 ட்ரோன்கள் மாஸ்கோவை நோக்கி வந்ததாகவும் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விமான பாதுகாப்பு காரணமாக மாஸ்கோவின் நுகோவோ மற்றும் டெமோடெடோவோ விமான நிலையங்களில் தற்காலிக கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. கிரிக்கெட் ஜாம்பவான் ராகுல் டிராவிடிற்கு BCCI வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவித்துள்ளது. முன்னாள் கிரிக்கெட் வீரர் ரோஜர் பின்னி, மகளிர் கிரிக்கெட் ஜாம்பவான் மிட்டாலி ராஜுக்கும் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது.
T20 உலகக்கோப்பை மகளிர் உலகக்கோப்பை வென்ற இந்திய அணிக்கு BCCI சார்பில் சிறப்பு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. ICC சாம்பியன்ஸ் டிராபி ஜூனியர் உலகக்கோப்பையை வென்ற ஆடவர் மகளிர் அணியினரையும் BCCI விருது வழங்கி கௌரவித்துள்ளது. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஐரோப்பிய ஒன்றியத்தின் அழைப்பின் பேரில் பெல்ஜியத்தின் பிரசல்ஸ் நகருக்கு அரசு பயணம் மேற்கொள்கிறார். அங்கு நடைபெறும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் 27 உறுப்பு நாடுகளின் அமைச்சர்களுடன் ஜெய்சங்கர் கலந்துரையாட உள்ளார். மேலும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர்களையும் பெல்ஜியம் உள்ளிட்ட உறுப்பு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களையும் அவர் சந்தித்து முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார்.